அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஜூலை 14ஆம் தேதி முடிவதற்குள் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழலை பல கிரகநிலைகள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். 7ஆம் தேதி முதல் சுக்கிரனும் தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பாக்கியஸ்தானமாகிய 9இல் தான் திகழ்கிறார். முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் சுப விரயங்களை ரெட்டிப்பு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இப்படி பல கிரக நிலைகளுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக வலம் வருவதால் உங்களை பற்றி பல்வேறு வகையில குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிச்சயமாக ஜூலை 14 முடிவதற்குள் பெறுவதற்கான யோகம் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயம் அதிகமாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் மிக பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக இல்லை. தொழில் ஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். சுகஸ்தானத்தில் மிக வலுவாக கேது அமர்ந்திருக்கிறாருங்க. இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் 70% மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் வெகுவளவில் அர்த்தாஷ்டக கேதுவால் ஏற்படக்கூடிய கற்பனையான பயம் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான சூழல் உண்டு. தொழில் ரீதியாக ஏற்படுத்தி வந்த சிக்கலையும் சாதகமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க ராகு. வித்யாகரகரான புதன் மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார். சுக்கிரனும் அவருடன் இணைந்து 7ஆம் தேதியிலிருந்து சஞ்சரிக்க போகிறார். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜூலை 14ஆம் தேதி வரை ஜென்மத்தில் தான் வீற்றிருப்பார். சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட குடும்ப ரீதியாக அதிக நன்மையை நிறைந்து பெறக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக செவ்வாய், ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. முழு சுப கிரகமான குரு விரயத்தில் இருந்தாலும் குடும்ப ரீதியாக பற்பல சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் வலுவான அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே ஜூலை 14ஆம் தேதி முடிவதற்குள் குடும்பத்தில் நிலவி வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடன் பிறந்தவர்கள், மூத்தவர்கள், உறவு முறைகள்ல பலம் பெற்றவர்கள் நீங்கள் எதற்கும் சரிபட்டு வரமாட்டாய், உன்னுடைய தொழிலில் நஷ்டமடையும், வேலை வாய்ப்பே கிடைக்காது என்று பல்வேறு வகையில குறை சொல்லி கொண்டு வந்தவர்கள் மத்தியில் அவர்கள் வாயை அடைக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு விரயத்தில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். திட்டமிட்டதை விட அதிரடியான நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தீர்த்ததல யாத்திரை, புனித பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. நினைத்ததை விட அபரிவிதமான மகிழ்ச்சி கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியான பணிகள்ல சனி பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9இல் வக்ரம் பெற்றிருப்பதால் அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகள்ல பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் அவற்றை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம், உற்சாகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தின் பாராட்டை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. இந்த தருணத்தில் வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் துபாய்,
அபுதாபி, கதார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சனி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் வக்ரசனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் இது போன்ற வெற்றி வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். குடும்பத்தை விட்டு சற்று தள்ளி சென்றாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன், வித்யாகரகரான புதன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் மிகவும் வலுவாக வீற்றிருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறைக்கு சாதகமான பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாக நடைபெறும். உங்களால் தொழில் செய்யவே முடியாது என்று உங்களை பற்றி ஏளனம் பேசியவர்கள் மத்தியில் தொழிலை மிக சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடத்துவதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த போட்டிகள் வெகுவளவில் குறையும். புதிய ஆர்டர்கள் அதிகரிக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி துறையில் அசுர வளர்ச்சி காண்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமான பற்பல புதிய வாய்ப்புகளை மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய சுக்கிரன் 7ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் வியக்கத்தக்க வகையில் பல்வேறு வகையான வளர்ச்சி நிறைந்த நன்மை நிறைந்த பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையில பெரிய அளவிற்கு போட்டிகள் இருக்கிறது. அங்கு சென்று உன்னையால் சாதிக்கவே முடியாது என்று குறை சொன்னவர்கள் மத்தியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறமைக்கு அங்கீகாரம் என்பது அவர்களை மெய்சிலுக்கக்கூடிய வகையில் திக்குமுக்காட செய்வதற்கான சூழல் நிச்சயமாக ஜூலை 14ஆம் தேதிக்குள் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் நுழைவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாறுதல், கட்சியில் ஏற்பட்டு வந்த தொய்வு, அந்த நிலை போன்றவற்றை தவிர்த்து சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மிக அற்புதமான மாற்றங்கள் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகவும் வலுவான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பாடங்களை மனதை செலுத்தி படிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைப்பதால் கடினமான பாடங்களை கூட மிகவும் எளிதாக புரிந்து கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வுகளை எதிர்கொண்டால் வெற்றி கட்டும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச நன்மையை நல்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வீற்றிருக்கிறார். எனவே வருமானம் உழைப்பிற்கேற்றபடி நிச்சயம் கிடைக்கும். சந்தை நிலவரம் மகிழ்ச்சி தரும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான நீர், உரம், விதை உள்ளிட்ட இடுபொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்கான யோகமும், கால்நடை வளர்ப்பில் நல்ல வளர்ச்சி காண்பதற்கான வாய்ப்பும் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயம் ஏற்படுகிறது. தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமருகிறார். எனவே பெண்மணிகள் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு வகையில மங்களகரமான சுப நிகழ்வுகளையும் தித்திப்பாக பெறுவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.